ஒயிட் லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரிப்புக்கு இந்த பாட்டம் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஷூவாக இருந்தாலும் லைட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ வாக்கிங் ப்ளஸ் டயட் ப்ளஸ் கார்டியோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும், ஃபேட்டும் போன் ஆகும். ஆக்சுவலாக இதில் வந்து ரிசல்ட் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஓவர் வெயிட் இருக்கவங்க, ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட்டாக இருக்க லேடிஸுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். அவங்க வாக்கிங் போகலாம், ஒரு பேலன்ஸ் டயட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங். ஸோ வாக்கிங்க்கெலாம் வந்து ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஒரு செப்பல் போட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்தாலே அது வாக்கிங் தானே அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வாக்கிங் தான். ஆக்சுவலாக இந்த வாக்கிங்கோட நன்மைகள், அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீஜராக அந்த வாக்கிங்கை வந்து நீங்கள் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் வாக்கிங் போகிறது கூட. வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பியரிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வெயிட் பியரிங் எக்ஸசைஸ்னால் நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளே தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் வெயிட் பியரிங் எக்ஸசைஸ். அதாவது புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வருது. ஸோ கார்டியாலஜிஸ்ட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் வாக்கிங் போகிறதுனால இந்த மாதிரி ஹார்ட் சம்மந்தமான டிசீசஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து பிரிஸ்க் வாக்கிங் போகணும். வாரத்தில் 5 நாள் வந்து நீங்கள் வந்து இந்த பிரிஸ்க் வாக்கிங் வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து வாக்கிங் போகிறதுக்கு 2 முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து ட்ரெஸ்ஸு, இன்னொன்று ஷூ. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையும் நைலான், பாலிஸ்டர் இந்த மாதிரி துணியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 100% காட்டனான துணியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, லோயராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் அன்கம்ஃபர்டபுளான துணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட மைண்டு வந்து அதுக்கு டைவர்ட் ஆகி அதுக்கு போய்டும். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது ஸோ உங்களுக்கு வாக்கிங்கில் இருக்காது, உங்களோட ஸ்பீடு கம்மியாகும், நீங்கள் நின்றுருவீங்கள. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. உங்களோட சொட்டாகும் போதுக்கு அந்த வேர்வை கூட அதை அப்சர்வ் பண்ண முடியாமல் துணியெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க நீங்கள். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஷூவில் வந்து நோ காம்ப்ரமைஸ். ஸோ இந்த ஷூ வந்து நான் வாக்கிங்காக யூஸ் பண்ணுறேன். இந்த லேயர், இந்த பாட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷூ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீ ப்ராப்ளம் இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் விலை கம்மியாக உள்ள ஷூ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இந்த பாட்டம் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஷூவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாக்கிங்கால் அந்த வலியை விட அந்த ஷூனால் வர வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பாட்டமில் கிரிப் இல்லை. இந்த ஷூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நான் வீட்லேயும் ஜிம்லேயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிரிப்பு தேவை. ஸோ வெளியில் யூஸ் பண்ணிங்கன்னா கிரிப்பு போயிடும். ஸோ அதனால எனக்கு கிரிப்பு தேவைனால வீட்லேயும் ஜிம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லேயர், இந்த ஒயிட் லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரிப்புக்கு இந்த பாட்டம் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஷூவாக இருந்தாலும் லைட் வெயிட்டாக இருக்கணும். இது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் ஷூ வாங்கும்போது. இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாக்கிங் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ரெண்டாவது மோட்டிவேஷனல் சாங்ஸ், நிறைய சாங்ஸ், ஃபாஸ்ட் பீட் உள்ள சாங்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாக்கிங் வந்து ஸ்லோ ஆகாது. அதே மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து இந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்குன்னா அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் உங்களால் போயிட்டு முடிக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் ஸ்டெப் ட்ராக்கர் கூட வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துன்னா மறுநாள் வந்து நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வாக்கிங் போகிற இடம் என்ன மாதிரி இடமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கும். அதாவது பார்க், பிளே கிரவுண்ட், இல்லைனா வீட்டு மொட்டை மாடி. ஸோ இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகும். நீங்கள் இன்ஹேல் பண்ணுற ஏர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லது. டஸ்ட்டாகவும் பொல்யூஷனாகவும் இருந்ததுன்னா அது உடம்புக்கு தான் கெடுது. ஸோ வாக்கிங் போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 8 வந்து நல்ல டைமிங். ஏன்னா வெயிலாம் மைல்டாக இருக்கும், சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகாது உடம்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து 4:30 மேலே போகலாம். ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் வித் ஒரு சின்ன டம்ளரால் மில்க். அப்படி இல்லைனா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன டம்ளரால் மில்க். அப்படி இல்லைனா ஒரு பாயில்டு எக் வித் சின்ன டம்ளரால் மில்க்.
நான் என்ன யூஸ்வலாக சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஃபுல்லாக சுடு தண்ணி அலாங் வித் 1 லெமன் வந்து ஸ்குவாஷ் பண்ணி நான் குடிச்சிட்டு போகிறேன். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகக்கூடாது. வாக்கிங் வந்து எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே நீ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டே வந்து அதே 10 மினிட்ஸ் இல்லை 1/2 கிலோமீட்டர்ஸ் இதில் பண்ணலாம். இல்லைனா ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ். ஸோ தேர்ட் டே அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஸ்லோவாக போங்க. ஒரு 1 வீக் வந்து ஸ்லோவாகவே போங்க. பிரிஸ்க் வாக்கே தேவையில்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பிரிஸ்க் வாக் போகலாம். இல்லைனா ஒரு 45 மினிட்ஸ் போகலாம். நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. உங்கள் வெயிட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் உங்களால். ஸோ உங்கள் பாடியில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற ஃபேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பூஸ்ட் யுவர் மெட்டபாலிசம். அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குது. நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது ஹோல் பாடியும் ஒரு விதமான பெயின் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பெயின்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக வந்து வாக் பண்ணும்போது நிறைய டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கையை வந்து நல்லா இது மாதிரி தூக்கிட்டு நல்லா லாங் ஸ்டெப் வச்சு வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மசில்ஸ்லாம் ஃப்ரீ ஆகிடும் ஆக்சுவலாக. நீங்கள் அந்த வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த பெயினுமே இருக்காது. ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நைட்டு வந்து நல்லா தூக்கம் வரும் மெயினாக ஆக்சுவலாக. உங்களோட மசில்ஸ்க்கும் லெக்குக்கும் நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்குது. ஸோ நீங்கள் வெயிலில் போகிறதுனால விட்டமின் டி கண்டிப்பாக உங்களுக்கு அப்வியஸ்லி கிடைக்குது. இது எல்லாத்தையும் விட தாண்டி முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் ஈஸியாக ரெகுலராக வாக்கிங் போகிறதுனால. இப்போ நான் சொன்ன எல்லா நன்மைகளும் பார்த்தீங்கன்னா வெறும் வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் போகிறதுனால 200லேருந்து 300 கேலரிஸ் வந்து பர்ன் ஆகுது ஆக்சுவலாக உங்கள் பாடியில். நீங்கள் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா 200லேருந்து 600 கேலரிஸ் வரைக்கும் பர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதிகமான கேலரிஸ் பர்ன் பண்ண தான் உங்கள் வெயிட், உங்கள் உடம்புலேருந்து ஃபேட் லாஸ் ஆகும், வெயிட்டும் கம்மியாகும் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்றீங்க, மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா அதில் மினிமம் 400லேருந்து 700 வரைக்கும் கேலரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணீங்க பாருங்கள், அதை விட கம்மியாக தான். ஸோ இதிலே நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க. வெறும் வாக்கிங் போகிறனால உடம்பு ஃபிட்டாக இருக்கும், வெயிட் லாஸ் வந்து ரொம்ப மினிமம் ஆகும். ஸோ வாக்கிங் வித் டயட் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். சப்போர்ட் பண்ணும் டயட் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வாக்கிங் ப்ளஸ் டயட் ப்ளஸ் கார்டியோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும், ஃபேட்டும் போன் ஆகும் ஆக்சுவலாக. இதில் வந்து ரிசல்ட் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாடி ஷேப்பு அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்படின்றப்ப வாக்கிங் ப்ளஸ் பேலன்ஸ் டயட் ப்ளஸ் வெயிட்டிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, அதாவது வெயிட்டிங் எக்ஸசைஸ் வெயிட் சம்மந்தமான எக்ஸசைஸ் நீங்கள் ஏதாவது மினிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பும் ஷேப் வரும். நீங்கள் வாக்கிங் ப்ளஸ் டயட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் வெயிட்டிங் எக்ஸசைஸ் ப்ளஸ் கார்டியோ. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பு ஷேப்பும் நல்லா வரும், உங்களுக்கு மசில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து பண்ணணும்னு இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு வாக்கிங், வெயிட்டிங் எக்ஸசைஸ், ஒரு நாள் வந்து வெயிட்டிங் எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு கார்டியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபைனல் அச்சீவ்மெண்ட். அதாவது ஒரு உடம்பை வந்து சூப்பராக வந்து ஒரு மசிலோட நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஓவர் வெயிட் இருக்கவங்க, ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக்கிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் வந்து ஸ்லோவாக வாக்கிங் போங்க, மினிமம் டிஸ்டன்ஸே போங்க ஆக்சுவலாக. நல்ல ஷூ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பெயின் வருதுன்னா ஒரு 1 வீக்கில் அது ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் கை வந்து உராயும், அதாவது உள் தொடைகள் வந்து உராயும். ஒரு 1 or 2 டேஸில் வந்து இது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இதனால எரிச்சல் ஏற்படும், உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேஸ்லின் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னர் தையில் அதுக்கப்புறம் நீங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், கால் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து மோஸ்ட்லி வந்து இது மாதிரி வி ஷேப் வச்சு நடப்பாங்க நிறைய பேர். ஸோ அதை அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நடக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதனால் ஃபேட் வந்து ஈஸியாக நல்லா போன் ஆகும் ஸ்டிப்பாக இருக்கிறதுனால. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வைக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்னர் தை உராஞ்சினா லைட்டாக நீங்கள் விலக்கி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகலாம் ஆக்சுவலாக நீங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக உங்கள் இதில் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். பேலன்ஸ் டயட், அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க.
டயட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்டியோ எக்ஸசைஸ் வந்து நிறைய எக்ஸசைஸ் யூடியூப்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் உங்களுக்கு ஃபிட்டான எக்ஸசைஸ் எதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்கள், இல்லை 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நிறைய ரெப் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஃபேட் வந்து நிறைய போன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாகும், ஃபேட்டும் போன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பியரிங் எக்ஸசைஸ், அதாவது இந்த புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டபுள் பார். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து லைட்டாக உங்களோட இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட் சம்மந்தமான எக்ஸசைஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக உங்களோட பாடி வந்து நிஜமாலே நல்ல வெயிட்லாம் ரிடியூஸ் ஆகி நல்ல க்ரோத் கிடைக்கும். ஓவர் வெயிட்டாக இருக்க லேடிஸ்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். அவங்க வாக்கிங் போகலாம், ஒரு பேலன்ஸ் டயட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்டில் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல ஷூ வந்து வாங்கிங்க, தனி ஷூ வாங்கிங்க, நல்ல கிரிப்போட. அது உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அப்டோமன் எக்ஸசைஸ் அதில் இருக்கணும், ஒரு லெக் சம்மந்தமான எக்ஸசைஸ் அதில் இருக்கணும், ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் செய்யுங்க, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் பார்த்துங்க, அப்புறம் 30 மினிட்ஸ் செய்யுங்க. அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். லேடிஸுங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் தூக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வெறும் கார்டியோவும் வாக்கிங்கும் டயட் இருந்தாலே போதும், கண்டிப்பாக 100% வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்படி சொல்கிறேன் 3 விஷயம்: ஸ்லீப் வெல், eat healthy food, do exercise, stay healthy. Thank you for watching this video.